நமது புராணங்களின்படி தைத்திய மன்னன் ஹிரண்யகசிபுவை எதிர்த்து போரிட விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார். நரசிம்மர் தனது உக்கிர வடிவில் ஹிரண்யகசிபுவை அழித்தார். நரசிம்மரின் அவதாரம் உக்கிரமாக இருந்தது மற்றும் சாந்தம் அடையவில்லை. தேவர்களும் தெய்வங்களும் அவர் அருகில் செல்ல முடியவில்லை. அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர் மற்றும் அவரை அமைதிப்படுத்த அவரது அன்பான பிரகலாதனை அனுப்பினர். இறுதியில் தேவர்களும் தெய்வங்களும் சிவபெருமானை அணுகினர். சிவபெருமான் சரபேஸ்வரர் எனும் உக்கிரமான அவதாரத்தை எடுத்தார். இது சிவபெருமானின் மிகவும் வலிமையான அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சரபேஸ்வரர் பாதி பறவை மற்றும் பாதி சிங்கம் ஆவார். சரபேஸ்வரர் நெற்றியில் பிறைச் சந்திரனையும் அணிந்திருந்தார். சரபேஸ்வரர் அவதாரம் சக்தி வாய்ந்தது மற்றும் நரசிம்மரை அடக்கத் தொடங்கியது. அப்போது சரபேஸ்வரரை எதிர்கொள்ள நரசிம்மர் 2 தலைகள் கொண்ட கந்தபெருண்டாவாக மாறினார். இந்த 2 தெய்வீக அவதாரங்களுக்கு இடையில் 18 நாட்கள் கடுமையான போர் நீடித்தது. இறுதியாக விஷ்ணுவும் சிவனும் அமைதியடைந்து தங்கள் இயல்பான வடிவங்களுக்கு மாறினர். சிவபுராணம் சரபேஸ்வரர் அவதாரத்தை பற்றி விரிவாகவும், பாகவத புராணம் நரசிம்மரின் அவதாரத்தை பற்றியும் விரிவாக பேசுகிறது. சிவபுராணத்திலோ அல்லது பாகவத புராணத்திலோ கந்தபேருண்டா அவதாரம் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தென்னிந்திய புராண நூல்களில் குறிப்பாக கண்டேரவ அபியுதயத்தில் கந்தபேருண்டா அவதாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கந்தபேருண்டா உருவம் பல கோவில்களின் சிற்பங்களிலும் காணப்படுகின்றது. கேளடியில் உள்ள ராமேஸ்வரம் கோவிலில் அவருக்கு அத்தகைய அழகிய சிற்பம் ஒன்று உள்ளது. இந்த புராண கதையை நீங்கள் முன்பு கேட்டதுண்டா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.